ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல ப்ரௌஸ் பண்றதுக்காக கூகுள் குரோம் ப்ரௌசர் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கூகுள் குரோம் ப்ரௌசர்ல ரீசெண்டா சில பேர் ஒரு எரர் மெசேஜ் ஒன்று டிஸ்ப்ளே பண்ணி இஷ்யூவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கூகுள் குரோம்ல ஸ்டேட்டஸ் பிரேக் பாயிண்ட் எரர் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த எரரை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு கூகுள் குரோம்ல பிரேக் பாயிண்ட் எரர் அப்படின்னு ஒரு எரர் டிஸ்ப்ளே ஆகுமா இருந்துச்சுன்னா, இதை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த கார்னர்ல பாருங்க 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுலயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா, ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்றதுல ரீஸ்டோர் செட்டிங்ஸ் டு தேர் ஒரிஜினல் டிஃபால்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்து உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரை ஃபுல்லா ரீசெட் பண்ணிருங்க. ஸோ இப்படி நம்ம ரீசெட் பண்ணும்போது எல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகி இதுக்கு முன்னால நீங்க ஃபேஸ் பண்ண அந்த பிரேக் பாயிண்ட் எரர் அப்படின்ற எரர் மெசேஜ் சால்வ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா உங்களால அந்த எரர் மெசேஜில் வர்ற ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசர்ல நம்ம கம்ப்யூட்டர்ல பிரேக் பாயிண்ட் எரர் அப்படின்ற எரர் டிஸ்ப்ளே ஆகுமா இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ற மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.